இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு சின்ன ஒரு ஒலிக்கீட்டு அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன லைட்டு தெரியுது. அது என்னன்னா இந்த பழனிவேல் அவருடைய கூறுல் அறிவில் மட்டும்தான். அவர் சில விஷயங்களை டக்குன்னு கரெக்டாக எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தான் முதல்ல உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தோணுது. இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அரசியலேருந்து எல்லாரும் திருப்பி உண்மை சொல்லுன்னு கதிரை போட்டு நோண்ட அவரோட பரிச்சைகளை போய் படிப்பா சும்மா இதை கேட்டுக்கிட்டு அப்படின்னு கோவமாக கிளம்பி போயிடுறாரு. என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா திருப்பி உள்ளார தலையை கொடுத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் ஷோ சீசன் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா தனமுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. தனத்துக்கு கேன்சர்னு வரும்பொழுது அதை மறைக்கிறதுக்கு மீனா தான் ரொம்ப பாடுபடுவாங்க. மற்ற எல்லாத்தையோட இவங்க தான் எக்ஸ்ட்ரா போய் சொல்லுவாங்க. அங்கிட்டு ஓடி போய் சொல்லுவாங்க, இங்கிட்டு ஓடி போய் சொல்லுவாங்க, அங்கிட்டு ஓடி போய் சொல்லுவாங்க. உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. அதே விஷயத்தை அப்படியே இங்கே பண்ணுறாங்க. அதே மீனா அதே ஹேமா தான் நடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே விஷயம் ரிப்பீட் ஆகுது. ஓரளவுக்கு முதல் 2 நாளைக்கு வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ போக போக லைட்டாக ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குது. திருப்பி நானே சொல்கிறேன், நான் வேலைக்கு கூட லீவ் போட்டு உட்காந்து இதை மறைக்கிறேன். அவ்வளோ மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மீனாவே நினச்சா இந்த மீனா அந்த உண்மையை சொல்லி இந்த வீட்டில் கதிருடைய பேரை காப்பாற்றி நம்ம வீட்டுக்குள்ளேயாச்சும் வச்சுக்கலாம். இதனால தான் அத்தை இதை பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதையும் பண்ணாமல் தரன்னு கதிர் என்ன இழுத்து விட்டு கதிர் லவ் பண்ணார், கதிர் இழுத்துட்டு போய் ஓடி போனார், அவங்க முன்னாடி இருந்தே லவ் பண்ணாங்கன்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எல்லாம் ஓகே, நகையும் பணமும் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி வரும்ல, அந்த கேள்வியை பற்றி அவங்களும் இப்போதைக்கு யோசிக்கல. சமாளிக்கிறத பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் கோமதி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டியனை பார்த்தே தீரணும், பாண்டியன் என்ன முடிவில் இருக்காருன்னு தெரில, வீட்டுக்கு வராமல் இருக்காரு, நான் அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு நீ போடான்னு செந்தில் அனுப்பிவிட்டா செந்தில் நான் போகல அப்படிங்கிறாரு. ஏன்னா என்னால் தான் முதல்ல இந்த வீட்டில் ஒரு ஓடி போய் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இவனும் பண்ணிட்டான், அப்பா போனால் நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன்னு என் மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்ல உடனே நான் போகிறேன், நானே நடந்து போகிறேன் அப்படிங்கிறாங்க கோமதி. நானும் கூட வரேன்னு மீனா சொன்னால் நீ எதுக்கு வரேன், நீலாம் ஒன்றும் வர வேணாம் சும்மா எல்லாத்துக்கும் அப்படின்னு கோவப்படுறாங்க. மீனா மட்டும்தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க. மீனா மட்டும்தான் அந்த விஷயத்தை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட நன்றி கடனே இல்லாமல் கோமதி மீனாட்ட கோவப்படுறாங்க. உடனே அவங்க கூப்பிட்ட நேரத்தில் நான் வேணான்னு சொன்ன போதெல்லாம் பின்னாடியே சுற்றிட்டு இப்போ இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு டக்குன்னு வேறு பேசிடுறாங்க. என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிடறோன்னு. சரி வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன்னு செந்தில் சொல்லிட்டார். நீங்கள் நடந்து போவேணாம், என் கூட பைக்கில் வாங்க, நாம் 2 பேரும் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே போகிறவரெல்லாம் சோகமாகவே கிளம்பி அங்கே போய் பார்த்தா அங்கே அவர் கடையிலே படுத்து தூங்குறத பார்த்து கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. அப்போ அங்கே வர குமரேசன் மாமாலாம் அவரெல்லாம் பார்த்து அவர் எதுக்கு இந்த கதிருக்கு அவசரம், ஏன் இப்படி பண்ணான், இவன் அவமானப்படுத்துறதுனே இப்படி பண்ணிட்டாங்க, இவன் இப்போ தாங்க முடியாமல் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு எழுப்பி விட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னா நான் வீட்டுக்கு வரல, நான் அப்படியே எங்கேயா போயிடுவேன்னு நினச்சியா, எல்லாரும் ஊர்க்காரெல்லாம் என்ன கேவலமாக பேசுவான், எப்படி இவனை மாதிரி புள்ள வளர்க்கணுன்னவங்கலாம் இவனை மாதிரி புள்ள வளர்க்கூடாதுன்னு பேசுவாங்க. பேசட்டும் நான் வரல வீட்டுக்கு அப்படிங்க, நீ முகத்தை கழுவிட்டு வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு வா கடைக்கு, தயவு செஞ்சு போகும், மற்றவங்களை பற்றி கவலைப்படாத, இப்போதைக்கு உன்னை பற்றி யோசிக்க ஆரம்பி அப்படின்னு வேறு அட்வைஸ் பண்ணி குமரேசன் மாமா அனுப்பிவிட்டுறாரு. அனுப்பிவிட்ட உடனே இவங்களும் உடனே சரி ஓகே அப்படின்னு கிளம்புறாங்க. பாண்டியனும் ஒரே பைக்கில் கிளம்பி, இந்த பக்கம் சரவணன் செந்தில் ஒரு பைக்கில் கிளம்ப, பாண்டியனும் கோமதியும் கிளம்பி வீட்டுக்கு வரான்னு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சக்திவேல் ரொம்ப நாள் கழித்து வேலைக்கு போகலான்னு கிளம்புறாரு. முத்துவேல் கிளம்புறாரு. சக்திவேல் சரி ஓகேன்னு கன்வின்ஸ் பண்ணி எதுக்கு நான் வேணாண்ணா அப்படின்ட்டு சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு பைக் எடுக்கிறாங்க. பைக் சவுண்டை கேட்டினா அப்பா பைக் சவுண்ட் கேட்டினா குழந்தைங்க ஓடி வரணும்ல, அந்த மாதிரி ராஜி கொடுக்கணும்னு ஓடி எட்டி பார்க்க இவங்க பழனி வேலையும் பார்த்து துரோகின்ட்டு இந்த பக்கம் ராஜியும் பார்த்து சை அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்க. அப்பா என்கிட்ட பேச மாட்டுறாரு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க, அப்பா தான் சித்தப்பா தான் என் அண்ணனுங்க தான், ஆனால் நீ செஞ்ச காரியத்தான் நம்புறபடி இல்லையே, நீ ஒரு உருப்டாதான் கூட தான் பேசி பழகிட்டு இருந்த, கதிர் கிட்டக்க நீ ஓடி போயிட்டேன்னு சொன்னும் போது கதிர் அந்த அவங்க கூட தான் போயிருப்பான், அவங்க வீட்டில் போய் பாருங்க அப்படின்னு வேற சொன்னான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது நீ பேசுகிறதெல்லாம் உண்மை இல்லை, நீயும் உனக்கு காதலிச்ச மாதிரியும் தெரியல, என்ன நடந்துச்சு, உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதுலேயும் வந்துடுறாங்க. மீனா குடுன்னு ஓடி இல்லை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொஞ்சம் நின்றுட்டு இல்லை நான் சொல்கிறத கேளுங்க, அவங்க காதலிச்சாங்க, உங்கள் முன்னாடி நடிக்கிறதுக்காக சண்டை போட்ட மாதிரி நடித்தாங்க, அப்போ தான் உங்களுக்கு சந்தேகம் வராதுன்னு, அவ்வளோதான், நீங்கள் என்ன டவுட்னாலும் என்கிட்டே கேளுங்க அப்படிங்க. இல்லை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு பழனிவேல் போயிடுறாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சப்பறம் என்ன செய்ய போகிறான்னு பார்த்தா அவரும் வாய மூட்டு அமைதியாக தான் இருப்பாருன்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ போகிற போக்கையும் பற்றி கிட்டத்தட்ட பழனிவேல் கண்டுபிடிச்சாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு சின்ன ஒரு ஒலிக்கீட்டு அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன லைட்